ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டு தோட்டம் காண்டஸ்ட்டோட 10th வீடியோ. இந்த வீடியோ நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறது உஷாங்கிற ஒரு அக்கா நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அவங்களோட அழகான வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. அவங்களோட வீட்டு தோட்டம் வீட்டுக்கு வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீட்டுக்கு வெளியில் சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வீட்டுக்கு வெளியில் சைடில் இந்த மாதிரி தக்காளி, அதுக்கப்புறம் காராமணி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. வாழை மரம் கூட இருக்குது பாருங்கள். அந்த சைடு கொடியவரை போட்டிருக்காங்க. கொடியவரையும் நல்லா படர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீட்டு தோட்டம் காண்டஸ்ட் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்னும் உங்களோட வீட்டு தோட்டம் வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட வீட்டு தோட்டத்தையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிங்க. எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள். இது சுண்டக்காய் செடி, இந்த இடத்துல இருக்கிறது சுண்டக்காய் செடி. அதுக்கப்புறம் தக்காளி, காராமணி செடி தான் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா ஒரு சைடில் ஒரு இதில் இது வச்சுருக்காங்க, சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொட்டியில் ஒரு மிளகா செடி ஒன்று வச்சுருக்காங்க. நிறைய மிளகா இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது செவந்தி செடி ஒரு 2-3 செடி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் கீரையெல்லாம் இருக்குது. மணத்தக்காளி கீரை, சிகப்பு கலர் தண்டு கீரை, இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து இது 7 days ரோஸ் செடி. எப்பயுமே ரோஸ் அதில் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு இருக்க முல்லைப்பூ செடி இருக்குது. அதுக்குள்ளேயே தான் மணத்தக்காளி கீரை நிறைய முளைச்சிருக்கு. இந்த செடியில் எவ்வளோ காயோடு இருக்குது பாருங்கள். கீரை ஒரு 2 தொட்டியில் வச்சாலே போதும், நிறைய கீரை கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது புதினா செடி இருக்குது. புதினா வச்சுருக்காங்க. அதோடைய மணத்தக்காளி கீரையும் வளர்ந்துருக்கு இந்த தொட்டியில். அதுக்கு அடுத்த தொட்டி தான் 7 days ரோஸ் செடி. இந்த செடி வச்சு 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க அவங்க. 1 வருஷத்து செடி இது. இது வீட்டுக்கு சைடில் முன்னாடி இருந்தது பார்த்தோம். இப்போ சைடில் பார்க்குறோம். சைடில் இந்த பார்க்கிங் கல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க, மண் விட்டு. அதில் தான் செடியெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது செம்பருத்தி செடி. அதுக்கடுத்து ஒரு கொய்யா மரம் இருக்குது. இது எல்லாமே தானாக விழுந்து முளைச்ச மரம்னு சொன்னாங்க. கொய்யா மரம், அப்புறம் மாதுளம்பழம் மரம்லாம். இதில் நாட்டு செம்பருத்தி, இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி ரெண்டும் சேர்த்து தான் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது கொய்யா மரம் இதாக இருக்கனால சரியாக தெரியல. அதுக்கடுத்து கத்திரிக்காய் செடிங்க இருக்குது பாருங்கள். இருக்க கொஞ்சம் இடத்துலையும் எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து பீக்கங்காய் போட்டிருக்காங்க. பீக்கங்காய் கொடியும் இப்போ தான் படர்ந்துட்டுருக்கு. அவரை கொடியும் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே கத்திரிக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், அப்புறம் பாவக்காய், மணத்தக்காளி கீரை, முருங்கை மரம் எல்லாமே இந்த லைன்லேயே இருக்குது பாருங்கள். அடுத்தடுத்து வரும். பாவக்காய் காய்ச்சிருக்கு, காய் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். காய் இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து ஜாதி மல்லி செடி நிறைய மொட்டு இருக்குது. முருங்கை மரம் பாருங்கள். ஜாதி மல்லி செடி பக்கத்தில் முருங்கை மரமும் இருக்குது. ரோஸ் செடி ஒன்றும் உள்ளே இருக்குது பாருங்கள். அந்த ஜாதி மல்லி செடி பக்கத்துலேயே ஒரு பன்னீர் ரோஸ் செடி ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தா ஒரு மல்லிகைப்பூ செடி, குண்டு மல்லி செடியும் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்தில் தான் இன்னொரு பாவக்காய் செடி பாவக்காய் கொடி படர்ந்துருக்கு. காய் அது நீளனால பெரிய காய், நீளமான காயாகவே இருக்குது பாருங்கள். இது அரசாணிக்காய் செடி. இந்த சைடில் தெரிகிறது, இருங்க காமிக்கிறேன். இது அரசாணிக்காய் செடி. ரொம்ப படர்ந்துருக்கு, நல்லா படர்ந்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த ரோஸ் செடி தான். இதுவும் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. 7 days பார்த்தீங்க இல்லையா, 7 daysக்கு அடுத்து இந்த ரோஸ் செடி இருக்குது. இதில் நிறைய பூ இருக்குது பாருங்கள். நல்ல கலரு,
நல்ல வாசமாகவும் இருந்துச்சு பன்னீர் ரோஸ்னால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.